ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்து அதில் 1 டம்ளர் அளவுக்கு வெள்ளை சுண்டல் உள்ள சேர்த்துக்கலாங்க. இப்போ இது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி எடுத்துட்டிங்க அப்படின்னா டக்குன்னு ஊறி வந்துடும். நான் 1 டம்ளர் அளவுக்கு சுடுதண்ணி எடுத்து உள்ளே சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரம் நல்லா ஊறி வந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்குங்க. அதனால கரெக்டாக ஒரு 5 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். 5 மணி நேரம் ஊற வைக்க டைம் இல்லை அப்படிங்கிறவங்க குறைந்தபட்சம் ஒரு 3 மணி நேரமாவது ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ கரெக்டாக 5 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். முடிஞ்ச நைட் டைமே ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா காலையில் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இப்போ கை வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு அந்த தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துக்கலாங்க. நமக்கு சுண்டல் மட்டும்தான் தேவைப்படும். இந்த மாதிரி நல்லா வடித்து எடுத்துகிட்டு ஒரு டவல் எடுத்துக்கலாங்க. எடுத்து அந்த சுண்டல் ஃபுல்லாக அது மேலே சேர்த்துக்கலாம். நம்ம என்னதான் தண்ணி இல்லாத மாதிரி ஃபுல்லாக ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி வடிச்சு எடுத்தாலும் லைட்டாக தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது இல்லைங்களா? இது நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோம். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி டவல் மேலே சேர்த்து தண்ணி ஃபுல்லாக இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கலாங்க. தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ கொஞ்சம் கூட தண்ணி இல்லை, அதாவது ஈரப்பதம் கொஞ்சம் கூட இல்லாத மாதிரி ஃபுல்லாக நம்ம தொடச்சி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு ஒரு சுண்டல் உள்ளே போட்டு பார்க்கலாங்க. நல்லா எண்ணெய் காஞ்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபுல்லாக இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் உள்ளே போட்டு பொரிச்சு எடுக்கிறேன் இல்லைங்களா? அந்த ஸ்டேஜில் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிருங்க. ஆல்ரெடி எண்ணெயே நல்லா காஞ்சிருக்கு இல்லைங்களா? ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சே நல்லா இந்த மாதிரி எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், கலர் நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வெளியில் எடுக்கணும். அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். இந்த கலர் வந்ததுக்கப்புறம் எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சுட்டு நம்ம இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இதுதான் கரெக்டான கலர். இன்னும் விட்டோம் அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிருங்க, நம்ம சாப்பிட முடியாது. ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் சுண்டல் கொஞ்சம் அதிகமாக ஊற வச்சுருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி 2 டைம் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் 1 டம்ளர் தான் ஊற வச்சுருந்தேன் இல்லைங்களா? ஸோ ஒரே டைமில் இந்த மாதிரி ஃபுல்லாக பொரிச்சு எடுத்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ சுண்டல் ஃபுல்லாக பொரிச்சு இதில் சேர்த்துட்டு இல்லைங்களா? நெக்ஸ்ட்டு அதே கடாயில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு அவல் உள்ளே சேர்த்துக்கலாங்க. லோ ஃப்ளேமில் வச்சு இதையும் பொரிச்சு உள்ளே சேர்த்துக்கலாம். இது ரொம்ப பொன்னிறமாக ஆகணுங்கிறது கிடையாது. இப்போ 1 டம்ளர் அளவுக்கு சுண்டல் எடுக்கிறோம் அப்படின்னா அதே டம்ளரில் 1/2 டம்ளர் அளவுக்கு அவல் சேர்த்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க. பாருங்கள், இது ரொம்ப நேரம் விட்டோம் அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிடும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 செகண்ட் நல்லா பொரிச்சு எடுத்து இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. சுண்டல் மட்டும் ஊற வச்சிட்டோம் அப்படின்னா இது ரெடி பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. இந்த மாதிரி சுண்டல் எண்ணெயில் போட்டு பொரிச்சிட்டு அவள் பொரிச்சு எடுத்துட்டு இல்லைங்களா? நெக்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து அந்த பொரிச்சு எடுத்து வச்சுருந்து இல்லைங்களா? அந்த சுண்டல் ஃபுல்லாக இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ நெக்ஸ்ட் அவல் பொரிச்சு எடுத்து வச்சிருக்கு இல்லைங்களா? அதே இந்த மாதிரி மேலே சேர்த்துக்கலாங்க. ஒருவேளை உங்களுக்கு அவல் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்க சுண்டல் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு இதையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் காரத்திற்கேற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக மிளகுத்தூள், அதாவது பெப்பர் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. இது வேண்டாம் அப்படிங்கிறவங்க மிளகாய் தூளை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துட்டு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தேங்காய் இருக்குது இல்லைங்களா? அது குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி உள்ளே சேர்த்துட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் இன்னுமே சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க. லாஸ்ட்டாக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான், சூப்பராக நம்ம ஸ்நாக் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சுண்டல் ஊற வைக்கிறதுக்கு மட்டும்தான் டைம் எடுக்கும். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. கண்டிப்பாக எல்லாருமே இந்த மெத்தட் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் எங்கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.